ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தாட் ஆஃப் த டே. வேதனைகளை சாதனையாக்கு. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பெப்பர் சிக்கன் ஃப்ரை. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க, ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. நான் 50 ml டில் ஆயில் தாங்க எடுத்திருக்கேன். டில் ஆயில் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டிஷ்ஷுக்கு. டில் ஆயில் ஊற்றுங்க. கார்லிக் ஒரு 15 நம்பர் நல்லா மேட்ச் பண்ணி வச்சுருக்கேங்க. கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கிக்கலாம். வதக்கியாச்சுங்க. அடுத்தது சின்ன வெங்காயங்க. இது 150 கிராம் நான் எடுத்து உரித்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது பெரிய வெங்காயத்துலேயும் பண்ணலாம், ஆனால் சின்ன வெங்காயத்தில் பண்ணால் இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதையும் இதோட ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். வதக்கிக்கோங்க. இது கூட கருவேப்பிலைங்க கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கோங்க. ரொம்ப கொஞ்சம் கம்மியாக அந்த 2 ஸ்டெம் தாங்க போட்டிருக்கேன். அதையும் போட்டு வதக்குங்க. இப்போ இது நல்லா இந்த ஆனியன் ஓரளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆகணுங்க. அது வரைக்கும் வதக்கிக்கணும். இது கூடயே வத்தல் ரெட் சில்லி 3 நம்பர் எடுத்து வச்சுக்கிறோங்க. அதையும் போட்டுக்கலாம். அதையும் போட்டு இப்போ ஒரு ரெட் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி எடுத்துக்க வேண்டியதாங்க. ஆனியன் நல்லா வதங்கிட்டு இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் மசாலா ஐட்டம் சேர்த்துடலாங்க. நான் இதுக்கு 1 ஸ்பூன் ஜீரக பவுடர், 1.25 ஸ்பூன் பெப்பர் பவுடர். பெப்பர் இப்போ பாதி போட்டுக்கலாம், அப்புறம் லாஸ்ட்டில் கொஞ்சம் ஃபினிஷிங் டைம் பாதி போட்டுக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சில்லி பவுடர் மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதை ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஜீரக பவுடருங்க, மஞ்சத்தூளும் பாதி பெப்பரும் தான் ஆட் பண்ணுறேன். அப்புறம் லாஸ்ட்டில் ஃபினிஷிங் இறக்கும் போது கொஞ்சம் பெப்பர் போட்டு இறக்கிக்கலாம். ஆட் பண்ணியாச்சுங்க. இப்போ சில்லி பவுடரும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ 1/2 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கோங்க, மீடியம் சைஸாக கட் பண்ணது. அதையும் இது கூட போட்டு வதக்கணுங்க. சிக்கன் ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாம் சிக்கன்லேயே படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். இதுக்கு குட்டி குட்டியாக பீஸ் போட்டு ஃப்ரை பண்ணாலும் நல்லா தாங்க இருக்கும். நான் இன்றைக்கி மீடியம் சைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதுவுமே நல்லா தாங்க இருக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி வசதிக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. ஓரளவுக்கு சிக்கனில் எல்லா மசாலாவும் பட்டுருச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் கல் உப்பு எடுத்திருக்கேன், கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதோட கொஞ்சம் இவ்வளோ தண்ணி தாங்க ஆட் பண்ணுறேன். இதுக்கு நிறைய தண்ணி இந்த ரெசிபிக்கு தேவையில்லை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அந்த சால்ட்டு சிக்கனில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். அதில் கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. கொஞ்சம் ஸ்டவ்வை ஹையில் வச்சுக்க வேண்டியதுதான். நான் மசாலா போடும்போது கொஞ்சம் சிம்மில் வச்சேங்க ஸ்டவ்வை. இப்போ கொஞ்சம் ஹையில் ஏற்றி வச்சுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வதங்கிட்டு இருக்குங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, ஏன்னா அடி பிடிச்சிடும். இப்போ நான் மசாலா மீடியமாக தாங்க போட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் காரம் நிறைய சாப்பிட மாட்டாங்க. உங்களுக்கு காரம் நிறைய சாப்பிடுவீங்கன்னா வத்தல் இன்னும் 3 இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பெப்பர் இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாங்க. சில்லி பவுடரும் ஒரு 1/4 டீஸ்பூன் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் மீடியமாக தான் சாப்பிடுவேன்னா இது நல்லா இருக்குங்க, டேஸ்டியாக இருக்கும், கரெக்டாக இருக்குங்க. பிடிக்காதவாறு நம்ம கிளறி விட்டுட்டே இருக்க வேண்டியதான். கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க.
ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை எடுத்து எடுத்து கிளறி விடணுங்க. இல்லாட்டினா அடி பிடிச்சிரும். அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் சிம்ல வச்சிரலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு கழிச்சு எடுத்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகுங்க இந்த சிக்கன் ஃப்ரை ரெடி ஆக. நடுவுல நடுவுல பார்த்து கிளறி விட்டுக்கோங்க. பாருங்க நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நம் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணவே இல்ல. அதிலேயே தண்ணி ஆட் ஆயிருக்கு. நான் உப்பு ஆட் பண்ணும்போது தான் கொஞ்சமா தண்ணி ஊத்துனேன். பட் எவ்வளோ இதா இருக்கு பாருங்க. இந்த இதுலயே நம்ம ஆயில்லயே இந்த டிஷ் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இது நல்லா ட்ரை ஆகணுங்க. அப்பதான் நல்லா டேஸ்டியா இருக்கும். நல்லா கிண்டிக்கலாம். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் ஆகுங்க. நீங்க அப்பப்ப பார்த்து கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருங்க. இல்லாட்டினா அடி பிடிச்சிரும். ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜில் வந்திருக்குங்க. இன்னும் 5 மினிட்ஸ்ல இது ரெடி ஆயிடும். லாஸ்ட்ல நம்ம கொஞ்சம் பாதி எடுத்து வச்சிருக்கோம்ல, அந்த பெப்பர் ஆட் பண்ணி இறக்க வேண்டியதுதாங்க. இது அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நீங்க ரசத்தோட, டால் ரைஸோட, சப்பாத்தியோட, தோசையோட, இந்த எது கூடனாலும் இந்த காம்பினேஷன் சூப்பரா இருக்குங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க இதை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க. சிக்கன் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. ஃபைனலி நம்ம இந்த பெப்பர் பவுடர் எடுத்து வச்சிருந்தோம்ல, ஃபர்ஸ்ட் அதை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கூட கொஞ்சம் பெப்பர் ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும், காரம் ரொம்ப பிடிக்கும்னா இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் இந்த சைடில் தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணலாம். சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ ஹோப் யூ ஹாவ் எ நைஸ் டே. என்ஜாய் பண்ணுங்க. இதை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.